நம்ம ஜனங்களுக்கு உதவி செய்யறவனும் ரொம்ப பிடிச்சவனுமான ஜானிக்கு ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு தைரியமும் முன்விரோதமும் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே அந்த கொலையை அவரே செஞ்சிருந்தாலும் கொல்லப்பட்டவரோட மகங்கிற சார்பிலையும் ஒரு எம்எல்ஏங்கிற சார்பிலையும் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போறதில்ல. ஒரு சாதாரண மனுஷனான அப்பாவி ஜானிய நீங்க இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட பருந்து கோபியின் கொலை விஷயமாக முக்கியமான சாட்சி ஒருவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. தெய்வத்தோட சாட்சியா கோர்ட்டுக்கு முன்னாடி நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். கோபியோட கொலை நடந்தப்ப ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிற கிறிஸ்டோங்கிற பேர் கொண்ட நீங்க அங்க இருந்தீங்களா? உண்மைதான். அப்படின்னா கோபியோட மரணம் ஒரு கொலைன்னு, அந்த கொலையை செஞ்சது இங்க நிக்கிற ஜானி தானோ இந்த கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் சாட்சி சொல்ல முடியுமா? முடியும். புரியுற மாதிரி சொல்லுங்க. என் கை தடிய வச்சுதா ஜானி கோபியை கொன்னா. கோபியை கொலை பண்ண ஜானிக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு சொல்ல முடியுமா? அது இங்க நிக்கிற ஜானி என்னோட மகன். யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். ஜாமீன் கிடைச்சிருக்கும், ஆனா அந்த பரதேசி கிழவன் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். இல்லைன்னா அவனோட கதை இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். நான் அப்புறம் பேசுறேன். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. உனக்காக நான் பேசினதை நீயே கேட்டல. ஆனா உங்க அப்பா வந்து உன்னை ஏமாத்திட்டாரு. இல்லைன்னா உனக்கு இன்னைக்கே ஜாமீன் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். உங்க அப்பாவை பார்த்து உனக்காக நான் பேசுறேன். நல்லா இருக்கு. பையனை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவனை கொஞ்ச நாள் உள்ள வைக்கலாங்கிற உன்னோட ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இந்த ஆட்டத்தை இன்னையோட முடிச்சுக்கணும். 24 மணி நேரத்துல நீ சொன்னதை கோர்ட்ல போய் வாபஸ் வாங்கணும். நீ சொன்னா நான் கேட்டிருப்பேன். ஒரு அப்பனுக்கு பிறக்காதவனா இருந்திருந்தா. ஆனா கிறிஸ்டோ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன். அடிங் பரதேசி நாய. நான் சொல்றத கேட்காம நீ இந்த கோர்ட்டை விட்டு போகணும்னு நினைச்ச உன் கதை இங்கேயே முடிஞ்சிடும். படுக்க கூடாது, படுத்தா பஞ்சர் தான். நாம மீட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல? அப்பனுங்களா ஆரம்பிச்சது அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. இனி அது தொடரணும்னா நாம தானே அதை ஆரம்பிக்கணும். அதை சொல்றதுக்கு நீ யாரா? கிறிஸ்டோ பாகம் 2. கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்த நீ 2ஆவதா இருந்தாலும் சரி 1ஆவதா இருந்தாலும் சரி, இந்த தேவனுக்கு முன்னால நீ எல்லாம் வெறும் புழுதோண்டா. உனக்கு முன்னாடி நான் புழுவா இருந்தாலும் புலியா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க என்ன போடா போடா புண்ணாக்குன்னு பாட வச்சிடாதீங்க. அவசரப்படாத, உனக்கு இருக்கு. பழம் நல்லா பழுத்த அப்புறம் சாப்பிடுற சுகமே தனி.
அதனால பழம் நல்லா பழுக்கட்டும். ஆரம்பத்திலேயே கிளைமேக்ஸா? அது எனக்கு செட் ஆகாது. எனக்கு மட்டும் இல்ல, பாத்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். அதனால கிளைமேக்ஸ கடைசியில வச்சா தானே விறுவிறுப்பா இருக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புங்க. கிறிஸ்டோ 2ஆம் பாகம்.